அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கன்னியா லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல, லக்ன பலன் பார்க்குறோம். ஏன் லக்னம் பார்க்கணும் அப்படிங்கிறத கடந்த மாதங்கள்லேருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். லக்னம் தான் நம்முடைய ஆன்மா இயக்கக்கூடியது. ஜாதகத்தில் லக்னம் தான். அதன் அடிப்படையில் தான் நம்முடைய ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் நடக்கும். நிறைய பேருக்கு உங்களுடைய ராசி என்ன, நட்சத்திரம் என்னன்னு தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரியறதில்லை. மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது லக்னம் தான். நல்லா உங்களுக்கு கன்னியா லக்னத்தில் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சவங்க இந்த லக்னத்தின் அடிப்படையில் பலனை பாருங்கள். என்னுடைய அபிராமி சேகர் யூடியூப் சேனலில் நான் ராசி பலன் நிறைய போடுறேன். விருப்பம் உள்ளவங்க அதில் தமிழ் மாதம் நான் போடுறேன். வார பலன்களும் அதில் நிறைய நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது இல்லாமல் ஸ்பெஷல் கண்டென்ட்டாக குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அத்தனை விதமான பயிற்சிகளும் அதில் உங்களுக்கு பலன் இருக்கு. நம்முடைய அஸ்ட்ரோசேகரில் லக்னத்திற்கான பலன், குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன், ராகு கேது பயிற்சி பலன்லாம் லக்னத்தின் அடிப்படையில் இதில் வரும். வேணுங்கிறவங்க இதை ரெகுலராக பாருங்க. கண்டிப்பாக இந்த பலன்கள் உங்களுடைய லைஃப்பில் கண்டிப்பாக மேக்சிமம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இங்கே நீங்கள் இந்த மாதத்தில், மே மாதத்தில் கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஸ்பெஷலாக நீங்கள் ஹைலைட்டான விஷயம், மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி இருக்கு. இது வரைக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் மே 14க்கு அப்புறம் 10ஆம் இடத்துக்கு வர்றேன். இது எல்லாவற்றுக்கும் மேலாக குரு பயிற்சியான ஒரு 4 நாட்கள் கழித்து ராகு இது பயிற்சி. ராகு பகவான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்கள் லக்னத்துக்கு 7ல் இருந்தவர் 6ஆம் இடத்துக்கும், கேது பகவான் உங்கள் லக்னத்தில் செஞ்சவர் 12ஆம் இடத்துக்கும் போறார். ஆக ஏற்கனவே சனி உங்களுடைய லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல இருக்கார். ஆக குரு, சனி, ராகு, கேது, மற்ற கிரகங்கள் இவங்க இருக்கக்கூடிய இடம், பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம், இது அத்தனையும் கணக்கில் எடுத்துட்டு தான் இந்த மாதம் உங்களுக்கு பலன் பார்க்கணும். அப்படி பார்க்கிற போது இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் ரொம்ப பரிபூர்ணமா இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுடைய அந்தஸ்து, புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு குரு பயிற்சிக்கு அப்புறம் கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்க சமூகத்தில் ஒரு அடையாளம் தெரியாத ஆளாக இருந்தால் கூட இனிமேல் உங்களுக்கான அங்கீகாரம், ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் ஏதோ ஒரு விதத்தில் கூடும். அது மட்டும் இல்ல, பெரிய மனிதர்களுடைய நட்பு, பெரியவர்களுடைய தொடர்பு, இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கிறோம், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்படுறவங்க, உங்களுக்கு இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், தொழில் முனைவராக இருக்கேங்கிறவங்க உங்க தொழிலில் நீங்க பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் உங்களுடைய லக்னத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது ஆக்டிவா இருக்கிறது. எந்த காலத்துல நீங்க சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்காதீங்க. சனினாலே டிலேன்னு அர்த்தம். சனி உங்களுடைய லக்னத்தை பார்த்தாலே உங்களை அறியாத சோம்பேறித்தனம் வந்துடும். அதையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. சுறுசுறுப்பா இருங்க, ஆக்டிவா இருங்க. எவ்வளவு தூரத்துக்கு நீங்க ஆக்டிவா இருக்கீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு வாழ்க்கையில நீங்க பெரிய லெவல்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பக்கம் கேது உங்க லக்னத்துக்கு 12ஆம் இடத்துக்கு வர்ற மே 18ஆம் தேதி. அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் யாரெல்லாம் அப்ராடுக்கு ட்ரை பண்றீங்க, அதர் ஸ்டேட் போகணும்னு நினைக்கிறீங்க, அதர் கண்ட்ரி போகணும்னு நினைக்கிறீங்க, அத்தனை பேருக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷனுக்காக போகணும்னு நினைக்கிறவங்க, ஆன்சைட்டுக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்பு மே 18க்கு அப்புறம் இருக்கு. ஃபர்தரா நீங்க ஏதாவது ரிசர்ச் பண்றீங்க, பிஹெச்டி பண்றீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் நீங்க பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது இல்லாம ரொம்ப நாளா நான் பிஆருக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், எப்போ வரும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் அது வருவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதத்துல இருக்கு. இந்த மாதம் உங்களுடைய பினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்கு, பொருளாதார நிலைகளை பார்க்குறோம். கையில பணம், தனம், பொருள் இருக்குமானா மே 14க்கு அப்புறம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டும் இல்ல, மே 14க்கு அப்புறம் யாரெல்லாம் நீங்க ரொம்ப நாளா நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, நல்ல ஆடை ஆபரணம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்க, குறிப்பா வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க, நிறைய வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் கூடும். அது மட்டும் இல்ல, எனக்குன்னு சொந்தமா இடங்களை வாங்கணும் அல்லது வீடு கட்டணும் அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் 14க்கு அப்புறம் கன்னியா லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சோர்சஸ்லாம்
நிறைய உங்களுக்கு உருவாகும். அது மட்டுமல்ல, இந்த மாதம் நீங்க உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா 23ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பெரிய லெவல்ல முயற்சிகள் பண்ணணும். அது வரைக்கும் உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க, போதுமானது. புதிய முயற்சிகள்ல பெரிய லெவல்ல இறங்கணும். நான் முதலே சொன்ன மாதிரி ஸ்டார்ட் அப்ல பெரிய லெவல் வரணும்னா 23ஆம் தேதிக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணுங்க. இன்னுமே நீங்க பெரிய லெவலில் கஷ்டப்படாம அந்த காரியத்தை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்காக 23ஆம் தேதிக்கு முன்னாடி நான் எதுவும் பண்ணலாமா வேண்டாமான்னா பண்ணீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். அதுக்கப்புறம் பண்ணணும் நீங்க நினைச்ச காரியங்கள் உடனே நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் பார்க்கறதுனால கல்வி நல்லா இருக்கும். யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு அம்மாவுடைய ஆதரவு கிடைக்கும். இதெல்லாமே இருக்கு. இது மட்டும் இல்லை, யாரெல்லாம் நீங்க பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறீங்களோ உங்களுடைய உற்பத்தி சார்ந்த துறைகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சேல்ஸ் இருக்கு. லாபமும் உங்க கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்துல மே 18க்கு அப்புறம் யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு ஜாபுக்கான வாய்ப்புகள் ஆல்ரெடி நிறையவே இருக்கு. ஏற்கனவே நான் வேலையில் இருக்கேன், நான் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கேன், பிரைவேட் செக்டர்ல இருக்கேன், எனி அதர் எம்என்சியில் ஒர்க் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய வேலையில் நீங்க ஏதாவது நான் முதலே சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அல்லது வேலையில இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், அது மட்டும் இல்ல வேலையில என்ன சேஞ்சஸ், ரோல் சேஞ்சஸ், உங்களுடைய ப்ராஜெக்ட் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. பட் வேலை இருக்கான்னா டெஃபினட்டா இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் வேலைக்கான வாய்ப்பு, வேலை இழந்தவர்களுக்கும் சரி, எனக்கு வயசாயிருச்சு வேலை கிடைக்குமா நினைக்கிறவங்களுக்கும் சரி, யாரெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே உங்களுக்கு இருக்கு. இனி வரும் காலங்கள்ல கன்னியா லக்னத்துல பிறந்த நீங்க ஹெல்த் விஷயத்துல ரொம்ப கவனம். அதே மே 18க்கு அப்புறம் உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருங்க. உடல்ல சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் உடனே டாக்டரை கவனிச்சு பாருங்க. பின்னாடி பெரிய லெவல்ல நோயை முத்த விட்டுறாதீங்க. இது ரொம்ப ரொம்ப இனி வரும் காலங்களும் உங்களுக்கு முக்கியம். எனக்கு பெரிய லெவல்ல லோன் இருக்கு, இஎம்ஐ இருக்கு, கடன் இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பத்தி பெருசா ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. இல்லைன்னா ஹெல்த் இஸ் வெல்த் உங்களுக்கு தெரியும், பாருங்க. இந்த மாதத்துல உங்களுக்கு புதுசா லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல் ஆகும். லவ் சக்சஸ் ஆகி அந்த மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணீங்களா இந்த மாதம் 14ஆம் தேதிக்குள்ள ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய 2வது திருமணத்துக்கு சீக்கிரம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நீங்க பெரிய லெவல்ல ஏற்றுமதி இறக்குமதி பண்றீங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். குறிப்பாக 23ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ல ஓரளவுக்கு நீங்க நிம்மதியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்க சொந்த பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா உங்க பிஸ்னஸ் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் முழுவதுமே இருக்கு. உங்களுடைய பிஸ்னஸ்ல நீங்க 2-3 யூனிட் வச்சிருக்கீங்க, 2-3 பிரான்ச்சஸ் இருக்குங்கிறவங்களாம் நல்லாவே இருந்துட்டு இருக்கு. இந்த மாதத்துல நீங்க பாஸ்போர்ட் விசா எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 23ஆம் தேதிக்கு அப்புறம் வந்துடும். யாரெல்லாம் உயர்கல்வி படிக்க நினைக்கிறீங்களா 23ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்க, நல்லாவே இருக்கு. அப்பாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த மாதம் இருக்கு. குறிப்பா கன்னியா லக்னத்துல பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்துல நீங்க பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி உங்களுக்கு பெரிய லெவல்ல கலைத்துறையில இருந்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும். நீங்க பெரிய லெவல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ட்ரேடிங்கா இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸா இருக்கட்டும், எனி மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப கவனமா இருங்க. ரொம்ப விட்டதை பிடிக்கும்னு ஆசைப்படாதீங்க. அதுக்கான கிரக நிலைகள் இந்த மாதம் ஃபேவரபிளா இல்லை. நீங்க யாரெல்லாம் அரசியல் சார்ந்த துறைகள்ல இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து இருக்கு. உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்துல நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கான அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கும். அதோட பெரிய மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை. இந்த மாதம் யாரெல்லாம் நீங்க விவசாயத்துல இருக்கீங்களோ மகசூல், லாபம், வருமானம் இந்த மாதத்துல உங்களுக்கு நிறைய இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதம் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்துல எங்கெல்லாம் விநாயகர் இருக்கிற அவரை தரிசனம் பண்ணுங்க. குறிப்பா துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாம் சித்தர்கள் ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. குறிப்பா பெருமாள் கோயில்ல இருக்கக்கூடிய கருடால் வார நல்லா தரிசனம் பண்ணுங்க. நல்லதொரு ஏற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.